சிங்கோனியம் ஆல்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரேர் அண்ட் ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் அதிகம் தான். நார்மல் சிங்கோனியம் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் ஆனால் இதில் இருக்கிற ஸ்ட்ரையேஷன்ஸு வெரிகேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் இருக்கும். இல்லைனா வந்து இது மாதிரி ஸ்ட்ரைப்ஸாகவே வர ஆரம்பிச்சிரும். ஒயிட்டாக ஸ்ட்ரைப்ஸ் வர ஆரம்பிச்சிரும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட்டை இப்போது ரீபாட்டிங் பண்ணி மாஸ்போலில் வைக்க போகிறோம். மாஸ்போலில் எதுக்கு வைக்கணும்னா பிளான்ட் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டர் வாட்டரிங் ஓவர் வாட்டரிங் இஷ்யூலாம் இருக்காது. பிளான்ட்ஸ்க்கு எப்பயுமே வந்து அதுக்கு தேவையான ஹியூமிடிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாஸ்போலில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மாஸ்போலுக்கு தேவையானது எல்லாமே நான் லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து வாங்கிட்டேன். இந்த கார்டன் மெஷ் ஒன்று வாங்கிக்கோங்க. இது லென்த்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 4 feet வரும். அப்புறம் விட்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 inches இல்லை 25 centimeter வரும். அதுக்கப்புறம் ஒரு பிவிசி பைப்பில் வந்து சின்ன சின்ன மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுங்க. ஸோ தட் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு மாஸ் தேவைப்படும். மாஸ் வந்து ஒன்று பிளான்ட் ஷாப்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அக்வாரியம்ஸில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை மாஸ் தான். எல்லா இடத்துலையும் இது அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி ஜிப்டைஸும் சின்ன ஜிப்டைஸும் கேட்டு வாங்கிக்கோங்க ஹார்ட்வேர் ஷாப்பில். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் மாஸை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பாட்டம் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த பைப் வச்சுருங்க. அது மேலே இன்னொரு லேயர் அதே மாதிரி மாஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போது ஜிப்டைஸ் வச்சு கட்டிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு டாப்லேருந்து ஒவ்வொன்றா டைப் பண்ணிட்டே வந்துடணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு மாஸ் போல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், மாஸ் போல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 5.5 inch பாட் டிரான்ஸ்பரண்ட் பாட் வாங்கிக்கிட்டேன். இதில் கீழே ஹோல்ஸ் பெருசாக இருக்கனால வந்து இந்த மெஷ் வந்து உள்ளே கட் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிடும். அதனால் வாட்டர்ஸ் உள்ளார ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. ஸோ கீழே பாட்டம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் எதுக்கு விட்டுருக்கேன்னா இதில் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாட்டிங் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாட்குள்ளே அப்படியே செட் பண்ணிடலாம் ஈஸியாக. பாட்டிங் மிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறது வந்து கோகோ பீட், அப்புறம் கோகோ சிப்ஸு, கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டு. தண்ணி நல்லா ட்ரைன் ஆகணுன்றதுக்காக இந்த பாட்டிங் மிக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரூட்டை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பாட்டிங் பண்ணுற வேண்டியதான். இப்போ பாட்டிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போது இந்த மாஸ்போலோடு சேர்த்து பிளான்ட்டை டைப் பண்ணுற வேண்டியதான். இப்போ நான் 2-3 இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் எடுத்துருவேன். ஸோ மேபி ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் டைப் பண்ணியிருப்பேன், மற்றதெல்லாம் எடுத்துருவேன். இது இனிஷியலாக இருக்கிறதுக்கு இது போதும். போக அதுக்கப்புறம் பிளான்ட் வளர அதுக்கு ஈஸியாக வந்து இந்த மாஸ்போலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது அகாமடேட் ஆகிக்கும். லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைரெக்ஷனில் திரும்பிடும். எந்த சைடு சன்லைட் வருதோ அந்த சைடு டைரெக்ஷனுக்கு திரும்பிடும். இப்போது பிளான்ட்டை வாட்டர் பண்ணிட வேண்டியதான். ஸோ போக பார்த்திங்கன்னா வெறும் மாஸ்போலில் மட்டும் வாட்டர் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ட்ரெயின் ஆகி பாட்டுக்கும் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.